தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் இதுவரை 269 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றுள்ளதாக புலன் விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். கோடநாடு எஸ்டேட் பங்களா கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் வாளையார் மனோஜ் நேரில் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்து பேட்டியளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் கனகராஜ், ஏன் இன்னும் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது என நீதிபதி புலன் விசாரணை அதிகாரியிடம் கேட்டதாகவும், குஜராத்தில் உள்ள தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள் இன்னும் கிடைக்கப்பெறாமல் நிலுவையில் இருப்பதாக அதிகாரிகள் நீதிபதியிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். உதகை மண்டல அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்யும் அதிகாரிகள் ஆஜரானார்கள். நீதிபதி அவர்கள் இந்த வழக்கின் தன்மை குறித்து கேட்டறிந்தார். இந்த வழக்கில் மொத்தம் இதுவரை எத்தனை சாட்சிகள் விசாரணை செய்துள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு 269 சாட்சிகள் விசாரணை செய்துள்ளார்கள் என்றும், எதற்காக இன்னும் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் கேட்டார். அப்பொழுது குஜராத்தில் இயங்கி வரும் ஃபாரன்சிக் லேபில் இருந்து ஒரு ரிப்போர்ட் வர வேண்டியுள்ளது, அதற்காக நிலுவையில் உள்ளது என்று நாங்கள் கூறினோம். எனவே இந்த வழக்கை வருகின்ற ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஒத்திவைத்து கூறியுள்ளார்.